கண்ணாடி மாதிரி இருக்க அற்புதமான தீர்த்தம், புண்ணிய தீர்த்தம் இல்லையா அது? பரத்வாஜா, இந்த தீர்த்தத்தை பார்த்தியாப்பா? மகான்கள்லாம் பக்கத்தில் யாராவது இருந்தால் அனுபவிப்பாளாம் சொல்லி. பெருமாள் வடிவழக பார்த்தியா? இன்னைக்கு ரங்கன் எப்படி இருக்கான்? ரங்கனுடைய அலங்காரத்தை பார்த்தியா? இன்னைக்கு எப்படி ராமன் எப்படி இருக்கான்? ராமனுடைய அலங்காரத்தை பார்த்தியா? அழகா பல்லக்கில் உட்காண்டிருக்கான். இந்த கோபாலனுக்கு மட்டும்தான் வெண்ணத்தாடியா? எங்க ராமனுக்கு வெண்ணத்தாடி கிடையாதா? வெண்ணத்தாடி அனுபவிக்கிறானு. ராமனுக்கு வெண்ணத்தாடி கையில வெள்ளி குடத்தை, பெரிய குடத்தை கொடுத்து அப்படி ஆலிங்கனம் பண்ணிட்டு பின்னாடி 2 திருவடி அப்படி தொங்க விட்டுண்டு, ஒரு காலில் சங்கு ஒரு காலில் சக்கரம் உள்ளடி பொறித்தமை அப்படி திருவடி அப்படி நீட்டிட்டு பின்பக்கம் முன்னாடி சேவிச்சு ராமனை சேவிச்சுட்டு அப்படி பின்னாடி போய் பார்க்கிறாளாம் திருவடியை சேவிக்கிறதுக்காக. இன்னைக்கு திருவடி அலங்காரம் ரொம்ப நன்னா இருக்குமே, பின்னலங்காரம் ரொம்ப நன்னா இருக்குமே அப்படின்னு அதை போய் தரிசனம் பண்றாளாம். அப்படி ஒரு ராமனுக்கு அலங்காரம் பண்ணி பார்க்கிறா இல்லையா? கோபாலனுக்கு சமமா ராமன் இல்லையா? ராஜகோபாலனுக்கு தட்சிண துவாரகைன்னு சொன்னா சக்கரவர்த்தி திருமகனுக்கு தட்சிண அயோத்தி. அதனால ராமன் வேற கிருஷ்ணன் வேற இல்லை. ராமனை கிருஷ்ணனை சேர்த்து வச்சுட்டா இவர் அவர் மாதிரியே இருப்பார், அவர் இவர் மாதிரியே இருப்பார். நிறைய பேர் அதில் மயங்கி போயிடுவா. இவர் தான் ராமனோ இவர் தான் ராஜகோபாலனோன்னு சொல்லும்படியா. அப்படி ஒரு வடிவழகு இல்லையா? அதனால இந்த ஸ்படிகம் போல இருக்கக்கூடிய தீர்த்தத்தை பார்த்துட்டு பரத்வாஜா அவர் சொல்றாராம், மகரிஷி, எவர் ஒருத்தர் திவ்ய ஞானம் படைச்சவா இருக்காளோ அந்த மகாத்மாக்களுடைய ஹிருதயமானது எப்படி இருக்கோ அந்த மாதிரி இருக்கேப்பா அந்த தீர்த்தம். எவ்வளவு சுத்தமா இருக்கு, பரிசுத்தமாக இருக்கு அப்படின்னு வர்ணிக்கிறாரோ. அந்த தீர்த்தத்தை பார்த்து இந்த வடிவழக பார்த்துட்டு ஸ்நானம் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது திடீர்னு அக்கறையில் ஒரு மரம், ஒரு விரக்ஷம், அந்த விரக்ஷத்துல 2 கிரௌஞ்ச பட்சிகள் ஒன்னோட ஒன்று புணர்ந்து கொண்டிருக்கு, சல்லாபம் பண்ணிட்டு இருக்கு, காமமோகிதம். அதில் இருக்கக்கூடிய ஒரு சமயத்துல யாரோ ஒரு வேடுவன் ஒரு பானத்தை எடுத்து அந்த ஆண் பட்சியை அடிச்சுடுறான். அது அடிச்ச மார்க்கத்தில் அடிச்ச உடனே படபடப்படப்படது ரெக்கையை அடிச்சுன்னு அந்த அம்போட கூட அப்படியே அந்த மரத்திலேருந்து கீழே விழுந்துடுறது, விழுந்து சத்தநாடிக்கெல்லாம் பிராணனை விட்டுடுறது. பெண்ணுடைய அந்த பட்சி அலறது. அதை பார்த்துட்டதான மகரிஷி